ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் கொலன்னு ஒரு வெண்பொங்கலுக்கு சூப்பரான அரைச்சி விட்ட டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை 10 நிமிஷம் ஊற வச்சு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பருப்பு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, நல்லா இலையாக இருக்குது. ஆனால் மசி இலை இப்படி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாம்பாருக்கு பூசணிக்காய் எடுத்திருக்கேன். நம்ம பொதுவாக டிஃபன் சாம்பாருக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் அது மாதிரியெல்லாம் சேர்க்க முடியாது, ஏன்னா புளி சேர்க்கணும். அதுக்காக இது மாதிரி அரசாணிக்காய், கேரட் பீன்ஸ் அது மாதிரி சேர்த்துக்கலாம். அரசாணிக்காய் சேர்க்கும் போது நம்ம புளி சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை, தக்காளி சேர்த்தனாலே போதும். அதுக்காக நான் அரசாணிக்காய் எடுத்திருக்கேன். அரசாணிக்காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்குது. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதுக்கு மீடியம் சைஸை விட சின்ன தக்காளியாக இருந்தனால 2 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸை விட பெருசாக இருந்துச்சுன்னா 1 போதும், சரியாக இருக்கும். இனி நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம். தனியாக ஒரு செகண்ட் நல்லா வணக்கிடலாம், இல்லைன்னா பச்சை வாசம் வரும். இப்போ இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வணக்கிடலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுறலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வரணும். ஸ்டவ்வை ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். இது மாதிரி நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் போது சாம்பார் நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹோட்டலெல்லாம் கிடைக்கும்ல, அந்த டேஸ்ட்லேயே கிடைக்கும். இது வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வறுப்பட்டுரும். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும், அரைச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் அரைச்சிக்கலாம், இல்லை தண்ணி சேர்க்காமையும் அரைச்சிக்கலாம். நான் இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இனி சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சோம்ல, அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். நம்ம தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா கொலன்னு வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வெண்பொங்கல் அந்த மெத்தடில் செய்யும் போது நல்லா கொலன்னு இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக அதே மாதிரி கொலன்னு கன்சிஸ்டன்சிலே இருக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடில் பண்ணும்போது நல்லா உபரியும் கிடைக்கும். ஒரு நாள் பூராவும் கொலன்னு அதே கன்சிஸ்டன்சிலே இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நம்ம செய்கிற டிஃபன் சாம்பார் அதே மாதிரி தான். இது மாதிரி செய்யும்போது நல்லா உபரியும் கிடைக்கும். நம்ம 100 கிராம் பருப்பு எடுத்தாலே போதும், 2 நேரத்துக்கு சாம்பார் செஞ்சிடலாம். நம்ம அரைச்சி வைக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு ஆப்பிள் தக்காளியும் சேர்த்துக்கலாம், நாட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். மீடியம் சைஸை விட சின்னதாக இருந்ததுனால 2 எடுத்துருக்கேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம டிஃபன் சாம்பார் பண்ணும்போது பாதி உப்பு தான் சேர்த்துப்போம், ஏன்னா இட்லி, தோசை, பொங்கலுக்கு உப்பு சேர்த்துருப்போம். ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு பாதி தான் சேர்த்துருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 90% வணங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி 90% வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விட்டுறலாம். மசாலாவை சேர்த்து ரொம்ப நேரம்லாம் வணக்கணுங்கிறது அவசியம் இல்லை, 2 நிமிஷம் போல் வணக்கினா போதும். நம்ம ஏற்கனவே வணக்கி தான் அரைச்சி வச்சுருக்கோம். இப்படி பண்ணுறதால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். மசாலா நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். அரசாணிக்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வணக்கிடலாம். இப்படி பண்ணுறதால காயோட அந்த பச்சை வாசம் போயிடும், சாம்பாரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நம்ம எந்த சாம்பார் குழம்பு வைக்கும்போது இது மாதிரி காய் ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிட்டு குழம்பு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ காய் நல்லா வணக்கியாச்சு. இப்போ காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பருப்பு வேக வச்சிருந்த தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போவே நம்ம பருப்பு ஃபுல்லாக சேர்த்துக்க வேண்டாம், தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். காய் நல்லா வேகட்டும். அரசாணிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 5 நிமிஷம் போல தான் ஆகும். நம்ம உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம், சீக்கிரமாகவே வெந்துடும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேயே காய் நல்லா வெந்துடும். இப்போ பார்க்கலாம் காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும். காய் நல்லாவே வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். காய் பார்த்தீங்கன்னா குழையலை, ஆனால் நல்லா வெந்துருச்சு. போதும். இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல அந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் சாம்பார் ரொம்ப கெட்டியாக இருக்குது. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பருப்பு சேர்த்துன தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது, அதையே சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் கடலப்பருப்பு அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம், அதனால நேரம் ஆகும்போது நல்லா கெட்டியாயிரும். இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரியே இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும், அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது மாதிரி மசாலா அரைச்சிட்டு சேர்க்கும் போது சாம்பார் நிறையாவே கிடைக்கும். நம்ம 100 கிராம் பருப்பு எடுத்தாலே போதும், 2 நேரத்துக்கு சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதி வரட்டும். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நம்ம சாப்பாட்டுக்குமே வச்சு சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிட்டு சேர்க்கறதுனால இது கூட எக்ஸ்ட்ராவாக கடையில் வாங்குகிற எந்த மசாலா தூளும் சேர்க்கணுங்கிறது அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்படி பண்ணும்போது வெண்பொங்கல் நல்லாவே உபரி கிடைக்கும். அதே சமயம் ஒரு நாள் பூராவே நல்லா கொலன்னு இருக்கும். நம்ம இதை அப்படியே குக்கர்லேயே வச்சுக்கலாம், வேறு பாத்திரத்துக்கு மாற்றணுங்கிறது அவசியம் கூட இல்லை. இப்போ பாருங்கள் வெண்பொங்கல் எந்த அளவுக்கு கொலன்னு இருக்குன்னு. நான் இந்த வெண்பொங்கலில் ரவை கூட சேர்த்துக்கல, ஆனாலும் நல்லா கொலன்னு இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா கொலன்னு வெண்பொங்கலுக்கு அரைச்சி வச்ச டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.